வெல்கம் டு தாமஸ் மளிகை ஷாப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? வாழைப்பழம் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். வாழைப்பழம் பிஸ்னஸ்க்கு நம்ம எல்லா வாழைப்பழ வெரைட்டிஸும் வச்சுருக்கணும். இது தாமஸ் மளிகையில் இருக்கிற வாழைப்பழங்கள் இந்த மாதிரி எத்தனை தாறு எத்தனை சீப்பு விற்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழம் இருக்கணும், நல்லாவே சேல்ஸ் ஆகும். லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட நம்ம வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தாறு வாங்கினா அது கிலோ கணக்கில் கொடுப்பாங்க, இல்லை தாறு சீப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த வாழைப்பழ பிஸ்னஸ் எல்லா டைமும் நம்மளுக்கு அவைலபிள். பீப்புள் எந்த ஏஜ் பீப்புள்னாலும் சாப்பிட்டுப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பழமும் நம்ம காய் வெட்டாக வாங்கி பழமாகவும் கொடுக்கலாம். இது நோம்பி டைமில் யூஸ் ஆகும். வீட்டில் எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் வாழைப்பழம் இருக்கும். ஹோட்டல்ஸ்க்கு தேவைப்படும், ஜூஸஸ்க்கு, பேக்கிங்க்குன்ட்டு எல்லாத்துக்கும் பனானாஸ் இப்போ எல்லா டைமும் யூஸ் ஆகுது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். ஸோ இதை நம்பி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பனானா பிஸ்னஸை டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கும்போது ஒரு வாழைத்தாருக்கு 100 ரூபாயில் 200 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகும். இதே நோம்பி டைமில் இன்னும் அதிகமாகவே சேல்ஸ் ஆகும். ஒரு தாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். எல்லா டைப் ஆஃப் பனானாஸும் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வாங்கிக்குவாங்க. இதில் சேலஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகும். அது கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் டெய்லியுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கணும். வெயிலில் நம்மளால் போட்டு வைக்க முடியாது. கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடம் சில இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்க பக்கத்தில் வச்சிங்கன்னா இது இன்னுமே லைஃப் டைம் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தார் பெரிய சைஸும் இருக்கலாம், சின்ன சைஸும் இருக்கலாம். கஸ்டமர் எப்படி விரும்பி வாங்குறாங்கன்ற மாதிரி பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வைக்கணும். இதில் உங்களுக்கு நிறைய டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இது நம்ம தாமஸ் மளிகை கெஞ்சனூர் பகுதியில் இருக்குது. இந்த கடையில் வாழைப்பழ பிஸ்னஸ் பண்ணுறோம். நான் அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.